விஜயன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் கெங்குசாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழலையர் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் மழலையருக்கான பட்டமளிப்பு விழா தமிழ்நாடு கம்மன் நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் நாயுடு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை அகில இந்திய வானொலி முதன்மை பண்பலையில் அறிவிப்பாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் தனமணி வெங்கட் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார். மேலும் மாணவர்களுக்கு பட்டமளித்து ஊக்குவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் சுப்பிரமணியம் நாயுடு முன்னிலையில் வகித்தார். பள்ளியின் தாளாளர் தனபால் நாயுடு, பள்ளியின் துணைத் தலைவர் எத்திராஜுலு நாயுடு, பள்ளியின் செயலாளர் அசோகன் நாயுடு, பள்ளியின் பொருளாளர் சரவணன் நாயுடு, பள்ளியின் இணை செயலாளர்கள் முரளி நாயுடு, மோகன், ரங்கசாமி நாயுடு மற்றும் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ரவிக்குமார் நாயுடு, மகேஷ் நாயுடு, பாபுஜி நாயுடு, பாபு நாயுடு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கோழிகள் எல்லாம் எப்பவுமே 120 நாள் ஆகும் நார்மலா இயற்கையா வளர்றது. ஆனா இந்த நாமக்கல்ல கோழி பண்ணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 60 நாள்ல 2.5 கிலோ 3 கிலோ கோழி வளர்ந்துரும். அதே மாதிரி நாமக்கல்ல சுத்தியும் பள்ளிகள் ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த குழந்தைங்களை சக்கையா பிழிஞ்சு லைட் ஆஃப் பண்ணா படுத்துப்பாங்க. திருப்பி 3 மணிக்கு லைட்டை போட்டா அந்த கோழி மாதிரியா அவன் எந்திரிச்சு அவன் பாட்டுல அப்படியே மெஷின் மாதிரி வேலை செய்வான். 1200க்கு 1198 99 எடுத்த பசங்க எல்லாம் உண்டு. அப்படி ஒரு பெருமை. என் பையன் அவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் மாநிலத்துல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவன் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெறும் 20,000 30,000 சம்பளத்துல இருக்கான். ஒண்ணுமே படிக்காம ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெறும் 40 மார்க் எடுத்தவன் 1000 பேருக்கு வேலை கொடுத்து சந்தோஷமா முதலாளியா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த குழந்தைங்களை போண்டா கோழிகள் மாதிரி வளர்க்காதீங்க. நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லது. மேம் வேற மத்தியானம் நான்வெஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கோழியா ஞாபகம் வருது. உண்மை வெளி உலகமே தெரியாம வெறும் படிப்பு மட்டும்